அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். ஆரம்ப வகுப்பில் நாம் அடுத்த கட்டமாக சிறிது ஆழமாக ஒவ்வொரு சக்கரங்களையும் நாம் பார்க்கின்றோம். இன்றும் நாம் மூலாதார சக்கரத்தை பார்ப்போம். கடந்த வகுப்பில் ஸ்ரீ கணேச தத்துவம் பார்த்தோம். இன்று ஸ்ரீ கார்த்திகேய தத்துவம். எனவே கவனத்தை தலை உச்சியில் வைத்து எமது இரு கைகளையும் அவதானிப்போம். 10 விரல் நுனிகள் உள்ளங்கை மற்றும் மணிக்கட்டுக்கு சற்று மேல் மூலாதார சக்கரம். இப்பொழுது ஒரு கவன பயிற்சி நாம் செய்வோம். எமது மணிக்கட்டுக்கு சற்று மேல் உள்ள பகுதி மூலாதாரம். அந்த மூலாதாரத்தில் சிறிது கவனிப்போம். நாம் செய்ய வேண்டியது அவதானிப்பது மட்டுமே. எமது கவனத்தை அங்கு விரிவடைய செய்து கவனத்தை விரிவடைய செய்தல் என்பது கவனம் தலை உச்சியில் உறுதியாக நிலைநிறுத்தப்பட வேண்டும். அங்கிருந்து கொண்டு நமது கவனத்தை நாம் எங்கு வேண்டுமானாலும் விரிவடைய செய்யலாம். அங்கிருந்து கொண்டு நமது கவனத்தை எமது இரு உள்ளம் கைகள் 10 விரல் நுனிகள் மற்றும் மூலாதாரத்தின் இருப்பிடம் மணிக்கட்டுக்கு சற்று மேல். இந்த கவன பயிற்சியில் அந்த மணிக்கட்டு பகுதியில் நாம் கவனத்தை விரிவடைய செய்து அவதானிப்போம். அங்கு ஏதாவது உணர்வு வருகின்றதா? உணர்வு ஏதும் வராவிட்டால் இரு கையின் மணிக்கட்டுகளையும் ஒன்றாக சேர்த்து நாம் சிறிது நேரம் மசாஜ் செய்யலாம். மெதுவாக சிறிது நேரம் மசாஜ் செய்த பின்பு நாம் அவதானிப்போம். மெதுவாக குளிர்ச்சியை உணர ஆரம்பித்தால் உங்கள் கவனத்தை கை அந்த மூலாதாரத்தின் இருப்பிடத்தில் இருந்து உள்முகமாக மது முழம் கை தோல் மூட்டு அவ்வாறு இரு கைகளிலும் இருந்து கொண்டு வந்து நமது விசுதி சக்கரத்துக்கு நாம் கொண்டு வருவோம். இப்பொழுது நமது விசுதி சக்கரத்தை நாம் சகஸ்ராரம் அதாவது தலை உச்சி குழியில் இருந்து கொண்டு அவதானிப்போம். கவனத்தை விரிவடைய செய்து அங்கும் நாம் என்ன உணர்கின்றோம்? கைகளில் என்ன உணர்கின்றோம்? கைகளில் மூலாதார இருப்பிடத்திலிருந்து இரு கைகளூடாக விசுதி சக்கரத்துக்கு நாம் அந்த குளிர்மை வருகின்றதா என்று பார்ப்போம். இதெல்லாம் ஒரு கவன பயிற்சி. ஏனென்றால் எமது கவனம் தூய்மையாக இருக்கும் போது எமது கவனம் எங்கெங்கு விரிவடைகின்றதோ அங்கெல்லாம் குண்டலினி எண்ணெய் உடனடியாக அந்த குண்டலினி சக்தி உடனடியாக அந்த இடங்களுக்கு செல்கின்றது. இப்பொழுது சஹஸ்ராரத்திலிருந்து ஆகிய சக்கரம் தலை உள்முகமாக எமது விசுதி சக்கரத்தை நாம் கவனிக்கின்றோம். எமது கவனத்தை விரிவடைய செய்து அவ்வாறு முள்ளந்தண்டு வழியாக மெதுவாக இருதய சக்கரம், நாபி, பவசாகரம், சுவாதிஸ்தானம், மூலாதாரம்.
இந்நிலையில் எமது கவனம் அமைதியடைந்து எமது சுழுமுனை நாடியில் அமைதி அடைந்த இந்த நிலையில் நாம் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை நன்றாக கையை முடியுமானவரை உயர்த்தி நாம் முடிச்சை போட்டுக்கொள்வோம். பிறகு கையை மெதுவாக கீழே கொண்டு வந்து மீண்டும் குண்டலினி எண்ணெயை எழுப்பி தலை உச்சிக்கு மேல் முடிந்த அளவு நமது கையை நன்றாக நீட்டி உயரத்தில் அந்த முடிச்சை போட்டுக்கொள்வோம். கையை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். மூன்றாவது தடவை மெதுவாக எடுத்து சென்று தலை உச்சிக்கு முடிந்த அளவு நமது கையை மேலே கொண்டு போய் இரு கைகளையும் நாம் சுற்றும் போது அவதானிப்போம். அந்த நுண் அதிர்வுகளை உணர முடிகின்றதா? உணராவிட்டால் தொடர்ந்து சிறிது நேரம் அதை சுட்டுங்கள். அந்த காந்தம் சுட்டுவது போல் பிறகு 3 முடிச்சு போட்டுக்கொள்வோம். 1 2 3. இப்பொழுது 10 விரல்களையும் ஆகாயத்தை நோக்கி வைப்போம். மீண்டும் நமது 10 விரல் நுனிகள் உள்ளங்கை மூலாதார சக்கரத்தின் இருப்பிடம். மூலாதார சக்கரத்திலிருந்து இரு கைகளிலும் அந்த இருப்பிடத்திலிருந்து கைகள் உள்முகமாக நமது விசுதி சக்கரத்துக்கு கவனத்தை கொண்டு வருவோம். பிரதான கவனம் தலை உச்சியில். இப்பொழுது மெதுவாக கையை நாம் கீழே கொண்டு வருவோம். கவசம் எடுத்துக்கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி பவசாகரம், இருதயம், விசுத்தி, ஆக்யா, சஹஸ்ரார. இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீமாதச்சி வணங்கி இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். தொடர்ந்து தொடர்ந்து தியானத்தில் இருப்போம்.
இப்ப கடந்த வகுப்பில் எமது மூலாதார சக்கரத்தின் 4 இதழ்களை நாம் இதழ்களில் தியானித்தோம். இன்றும் நாம் அந்த 4 இதழ்களில் தியானிப்போம். அதற்கு முன்பாக மீண்டும் எனது கவனம் எங்கிருக்கின்றது? பிரதானமாக தலையுச்சியில் இருக்கின்றதா? அங்கிருந்து கொண்டு என்னால் கவனத்தை வேண்டிய இடத்துக்கு விரிவடைய செய்ய முடிகின்றதா? பத்து விரல்களில் என்ன உணர்கின்றேன்? உள்ளம் கையில் என்ன உணர்கின்றேன்? மூலாதார கையின் மூலாதார இருப்பிடத்தில் மணிக்கட்டுக்கு மேல் என்ன உணர்கின்றேன்? எனது விஷுதி சக்கரத்துக்கும் எனது கையுக்கும் இடையில் அந்த 7 சக்தி மையங்களுக்கும் தொடர்பு, அதாவது கவனத்தை விரிவடைவதன் மூலம் நான் அந்த இணைப்பை ஏற்படுத்த முடிகின்றதா? இது எமது கவன பயிற்சி ஆகும். கவனத்துக்கு உதவும். தலை தலை உச்சி குழியில் இருந்து கொண்டு கவனத்தை சுழுமுனை நாடி வழியாக மூலாதாரத்துக்கு விரிவடைய செய்வோம். முதலாவது இதழ் தூய்மை, நேர்மை, உண்மை. அதாவது நமக்கு தூய விருப்பத்தை தருகின்றது. தூய விருப்பம். இந்த தூய விருப்பம் எது? நான் ஆத்மா, நான் ஒரு தூய ஆத்மா. அந்த ஆத்மாவை நான் முழுமையாக எனக்குள் உணர வேண்டும். ஆத்மாவின் அனைத்து நற்பண்புகளையும் நான் உணர வேண்டும் எனக்குள். அவையே எனக்குள் ஆட்சி புரிபவையாக இருக்க வேண்டும். அந்த தூய விருப்பம் தூய்மையை எமக்கு முழுமையாக தருகின்றது. அந்த தூய விருப்பம்
பூமி தாயோடு நம்மை இணைக்கின்றது. ஏனென்றால் பூமி தாய் இந்த பிரபஞ்சத்தை படைத்து காக்கும் ஆதி சக்தி. ஆதியிலிருந்தே இந்த பிரபஞ்சத்தை படைத்து காக்கும் அந்த சக்தி ஆதி சக்தியின் பிரதிபலிப்பு. அதோடு நாம் இணக்கத்தை காண்கின்றோம். நமக்கு இணக்கம் ஏற்படுகின்றது. இயற்கை நமக்கு சாதகமாக வருகின்றது. இயற்கை நமக்கு அமைதியை தருகின்றது, ஆறுதலை தருகின்றது, நம்மை தூய்மைப்படுத்துகின்றது, நம்மை வளம்படுத்துகின்றது, ஊட்டமளிக்கின்றது. களம் கபடம் சூதுவாது ஒளிவு மறைவில்லாத அந்த குழந்தை தன்மைக்கு நாம் மிகவும் உணர்திறன் உடையவர்களாக ஆகின்றோம். உடனடியாக நாம் எமது கவனத்தை தவறவிடும் போது உடனடியாக அதை நாம் உணர்கின்றோம். உடனடியாக அந்த தூய்மைக்கு நாம் திரும்புகின்றோம். எங்கு சென்றாலும் அந்த தூய்மையை நாம் உணரக்கூடியதாக இருக்கின்றது. நமக்கு அந்த உணர்திறன் அதிகரிக்கின்றது. இதனால் சமநிலை, முழுமையான சமநிலை நமக்கு கிடைக்கின்றது. இந்த சமநிலையால் நமது வாழ்வில் ஒவ்வொரு அம்சத்திலும், குடும்பத்தில், நமது வேலையில், உண்பது, உறங்குவது, வேலை செய்வது, பேசுவது, கதைப்பது என்ற அனைத்திலும் ஒரு அமைதி, சமநிலை, தூய்மையை நாம் காண ஆரம்பிக்கின்றோம். அது நமக்கு முழுமையான ஆறுதலையும் ஆனந்தத்தையும் தருகின்றது. இதுவே பிரம்மானந்தம். நமது முதலாவது இதழ் நமக்கு பிரம்மானந்தத்தை இறுதியாக தந்தருகின்றது. இதில் சிறிது நேரம் தியானிப்போம். இப்பொழுது நமது இரண்டாவது இதழ் இடது பக்கம். அது நமக்கு என்ன பண்புகளை நமக்குள் ஒளியூட்டி வெளிக்கொண்டு வருகின்றது என்பதை பார்ப்போம். இந்த ஸ்ரீ கணேச தத்துவம் நமக்குள் நிறுவப்படும் போது நமது தியானத்துக்கு, நமது இந்த தியான வாழ்வுக்கு, முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் அனைத்து தடங்கல்களையும் நீக்குகின்றது. நமக்கு அந்த ஸ்ரீ கணேச தத்துவம், அதாவது அந்த தூய்மை நமக்கு உதவ முன் வருகின்றது. அந்த தூய்மையின் சக்தி ஸ்ரீ கணேச தத்துவம் நமக்கு இருக்கும் தடங்கல்கள் அனைத்தையும் விளக்குகின்றது. அது எதுவானாலும் நமக்குள் தீய சக்திகள் இருந்து நம்மை தடுக்கலாம். வெளியில் மற்றவர்களிடமிருந்து அல்லது வெளியிலிருந்து எங்கிருந்தாவது நமக்கு தடங்கல்கள் வரலாம். அவை அனைத்தையும் மிகவும் புத்தி கூர்மையோடு அதை விளக்குகின்றது. எமக்குள் இந்த தீய சக்திகளையும் வெளியிலிருந்து வரும் தீய சக்திகளையும் ஆளும் திறன் நமக்கு வந்து சேர்க்கின்றது.
எவ்வாறு இந்த தூய்மையான ஸ்ரீ கணேச தத்துவம் அதற்கான ஞானத்தை, அறிவை நமக்கு தருகின்றது, அறிவையும் திறனையும் நமக்கு தருகின்றது. இவ்வாறு எமது தீய சக்திகளை நாம் கண்டறிந்து அவற்றை நாம் சாதுரியமாக வெல்லும் திறன் நமக்கு வந்து சேர்கின்றது. அவ்வாறு நாம் இவற்றை வெல்லும் போது நமக்கு தெரியும், நமக்குள் இருக்கும் தீய சக்திகள் வேறொன்றும் அல்ல, எமது தூய்மையற்ற ஆசைகள், கோபம், சினம், வெறுப்பு, பேராசை, பணம், பொருள் என்று எமது கவனம் அங்கு அலைவது மற்றும் பந்தம், பாசம், பிணைப்பு என்று அதுக்குள் கட்டுண்டு உண்மையை அறிய முடியாதிருப்பது மற்றும் பொறாமை, போட்டி, சண்டை, சச்சரவு, தற்பெருமை, அகங்காரம், மமகாரம் இவையே நமக்குள் இருக்கும் தீய சக்திகளாகும். இவைகளை வெல்ல நமக்கு உதவுகின்றது. இவற்றை நாம் வெல்லும் போது தானாக ஆத்மாவின் கண்ணியமும் மேன்மையும் நமக்குள் தானாக பிரகாசிக்க தொடங்குகின்றது. வேண்டாதவற்றை அகற்றும் போது நல்லவை தானாக வெளிவருகின்றது. இந்த திறனை நமக்கு இந்த இதழ் தருகின்றது. மூலாதார சக்கரத்தின் இடது பக்க இதழ். இதில் சிறிது நேரம் தியானிப்போம். இப்பொழுது நமது மூன்றாவது இதழ் வலது பக்கம் செல்கின்றது. இந்த இதழ் முக்கியமாக நமக்கு மிக பெரிய தடையாக இருக்கும் அகங்காரம். இதுவே எமது அறிவை முழுமையாக மழுங்கடிக்க செய்வது, எமது அறிவை மங்கச் செய்வது இந்த அகங்காரம். இந்த அகங்காரத்தை அகற்றும் ஞானத்தை தரும் இதழாகும். தூய தெய்வீக ஞானம் அது முழுமையாக ஸ்ரீ கணேசா அவர்களிடம் நிறைந்திருக்கின்றது, ஸ்ரீ கார்த்திகேயரிடமும் நிறைந்திருக்கின்றது. முழுமையான தூய தெய்வீக ஞானத்தை எமக்கு தந்து எமது அறியாமையை போக்குகின்றது அகங்காரம். அதுவே நாம் கடைசியாக வெல்ல வேண்டிய ஒன்று, மமகாரம், அகங்காரம். இந்த தூய தெய்வீக ஞானம் நமக்கு முழுமையான முதிர்ச்சியையும் பணிவையும் நமக்கு தருகின்றது. நாம் அறிவில் வளரும் போது பணிவு தானாக நமக்குள் வளர்கின்றது. உண்மையான அறிவு அதன் பலன் உண்மையான பணிவு. இதில் சிறிது நேரம் தியானிப்போம்.
இப்பொழுது 4வது இதழ் மேல் நோக்கி செல்கின்றது. இந்த 4வது இதழ் நமக்கு முழுமையான சமநிலையை தருகின்றது. நமக்கு தன் நம்பிக்கை, இறை நம்பிக்கை தந்து நமக்கு பாதுகாப்பு உணர்வை தருகின்றது. பயம் இன்மையை தருகின்றது. நமக்கு பயம் போய் பயம் விலகி பாதுகாப்பு உணர்வு வருகின்றது. இந்த தன் நம்பிக்கை, இறை நம்பிக்கை நமக்கு ஆத்ம அனுபவங்களால் நமக்கு கிடைக்கின்றது. இதனால் நமக்குள் பயம் விலகி ஒரு பாதுகாப்பு உணர்வு வருகின்றது. இது வர ஆரம்பிக்கும் போது நமக்குள் ஆத்ம முன்னேற்றம், வளர்ச்சியை நாம் முழுமையாக உணரக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு நாம் எமக்குள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நாம் உணர ஆரம்பிக்கும் போது எமது எமது குருவிடம் அன்பு வளர ஆரம்பிக்கின்றது. அதை எமக்கு தந்தருளிய குரு ஸ்ரீ மாதாஜி அவர்களிடம் அன்பை நாம் உணர ஆரம்பிக்கின்றோம். அந்த அன்பு தெய்வீக அன்பு சக்தியாக, நுண்ணதிர்வுகளாக, குளிர்ந்த நுண்ணதிர்வுகளாக நாம் உணர ஆரம்பிக்கின்றோம். இந்த அன்பு சக்தி இதே அன்பை உடைய மக்களிடமிருந்தும் நாம் சகயோகிகளிடமிருந்தும் நாம் உணரலாம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கின்றது இந்த அன்பு சக்தி. இந்த அன்பு சக்தியை நாம் நமது குரு மூலமாக உணர ஆரம்பிக்கின்றோம். எனவே குருவில் நமக்கு இதயபூர்வமான ஒரு அன்பு வளர ஆரம்பிக்கின்றது. இந்த அன்பு மிகவும் வளமானது. எம்மை வளம்படுத்த வல்லது, நோய் தீர்க்க வல்லது, பிரச்சனைகளை தீர்க்க வல்லது, உடல் ஆரோக்கியம், நமது தூல சரீரம், சூட்ச்ம சரீரம் அனைத்து ஆரோக்கியத்தையும் தந்து நமது வாழ்வை வளம்படுத்த வல்லது. நாம் கேட்போம், ஸ்ரீ மாதாஜி அந்த அன்பால் எம்மை முழுமையாக நிறைத்து விடுங்கள். இந்த அன்பு நமக்கு அறிவூட்டுகின்றது, தர்மத்தை உணர்த்துகின்றது, நல்லது எது கெட்டது எது என்பதை புரிய வைக்கின்றது. தாயாக இருந்தும் தந்தையாக இருந்தும் நம்மை வழி நடத்துகின்றது. தாயே, இந்த அன்பை நாம் முழுமையாக உணர நமக்கு அருள் புரியுங்கள். இந்த மூலாதாரத்தில் ஸ்ரீ கணேச தத்துவம், ஸ்ரீ கார்த்திகேய தத்துவம் மிகவும் முக்கியம். ஸ்ரீ கணேசா எமக்குள் இந்த அனைத்து ஆத்ம ஆளுமையையும் எமக்குள் தருபவர். எமது மூலாதார சக்கரத்தின் 4 இதழ்களையும் ஒளியூட்டி அவற்றிலிருந்து எமக்கு அந்த நற்பண்புகளை தருபவர். அந்த நற்பண்புகள் எமக்குள் விருத்தி அடைகின்றது. ஆனால் அதை நாம் வெளியில் கொண்டு வர எமக்குள் இருக்கும் வேண்டாத தீய சக்திகளை நாம் ஒழிக்க வேண்டும், தூய்மை அடைய வேண்டும். இந்த தீய சக்திகளை அழித்து எம்மை தூய்மைப்படுத்துபவர் ஸ்ரீ கார்த்திகேயன். அவர் தனது சாதுரிய புத்தியால் அந்த சாதுரியத்தை, அந்த திறமையை எமக்குள் விருத்தி அடைய செய்து அவற்றை வெளிக்கொண்டு வரும் திறனை எமக்கு தந்தருள்பவர் கார்த்திகேயர்.
எனவே இருவரும் நமது மூலாதாரத்தில் மிகவும் முக்கியமானவர்கள். இன்று நாம் ஒரு அருள் உரையை இப்பொழுது கேட்போம். ஸ்ரீ மாதச்சி அவர்கள் ஸ்ரீ கார்த்திகேயரை பற்றி ஆற்றும் ஒரு உரை. ஸ்ரீ கணேஷா மற்றும் ஸ்ரீ கார்த்திகேயர் இருவரின் குணங்களை நாம் அறியும் போது அதை நாம் இலகுவாக எமக்குள் நாம் அதை பார்க்கலாம். எமக்குள் நாம் அவற்றை கொண்டிருக்கின்றோமா என்று நாம் இலகுவாக பார்க்க முடியும். எனவே இந்த உரையை நாம் கவனமாக கேட்போம்.
Now the essence of puja is also how to overcome our material grossness. Puja is nothing but is how to overcome our material grossness. When we want to have a matter to ourselves, we must know that it is given to us by God. Everything belongs to God. Supposing we give flower to God, after all it is God's own creation. What are we giving? We show light to God or do arti to God. What? It is all God's light only. What do we do? But by showing light to God, what we do is to be worship light within us. The light element gets enlightened within us. The light element is here on the Agya. When you do arti or when you put light before God, when you show light to God, the light element within you gets enlightened. When you give flowers, Muladhara gets enlightened. When you get honey, then your attention gets enlightened. So why we give it to God? After all, God doesn't need anything. But God is the enjoyer. You are not the enjoyer. You cannot enjoy. Enjoyer is God. In you, when God is there, that enjoys, that is the Spirit. So whatever pleases your spirit is used in the puja to be given. Now you give rice. All these things are discovered that you give rice to the Devi. Rice should be put in her lap. Now what is rice? A little rice to a Devi. Is by putting rice in you the satisfaction of getting food, or food that gives you satisfaction is enlightened. But that doesn't mean you start showering things on me. That doesn't mean that. What I'm trying to say, do it with dignity and understand. Now these flowers, when you give it to me, Muladhara, they give you two things, Swadhisthana and Muladhara. Flowers, that's why very important. They give Swadhisthana. If the flowers are beautiful, then they give Swadhisthana. And if they are fragrant, they cure your Muladhara. Now, I mean, there's no end to flowers also. But think about it, that you are doing it to improve your chakras. Then other things that are used, like say ghee. Ghee is used. It is for Sri Krishna is very fond of ghee and butter. So when you rub my feet with say butter, your Vishuddhi will improve. You know that. Not mine. I have no problem. I have only one problem, that you are within me, and when you have problem, I have problems. Because these vibrations have to go to you. So I prepare vibrations here as an antidote, and they have to flow. It's a very subtle thing to understand. To move from gross to spirit, this is the thing by which you move. Because first you enlighten your chakras. By enlightening your chakras, your deities get happy, prasanna. By making the deities happy, you get a passage for the Kundalini to pass through. By making the passage for the Kundalini goes up. And then your attention starts becoming one with the spirit. It is step by step. You move from matter to subtler matter, from subtler matter to your chakras, from chakras to deities,
from deities to spirit. Then spirit enjoys itself. So there you do not have to do anything. Just give your spirit to spirit. That's why these things were prescribed. It's called as Oti Bharne. That you give me rice, I beg of you. Actually, you put it in my, rice. You give me 5 times, I give you 7 times back. You should do little arti to my photograph. It's a good idea. Now, when you do the arti also, somebody is shouting at the top of his voice. He's trying to lead others. Then another trying to lead others. This should not be. There should be some homogeneous. I can make it up. There's no rhythm. Sing in the same tone, same style. Try to make it one, concord. Should be there. In a humble way, in joyous way, that we all are singing. All our hearts are singing. All of us are here to do it. So many of us are. Feel that joy. We are so many. Today is a great day, I should say, in a way, because I'm going to tell you one thing great. That is Sri Ganeshwara. In Marathi they call it Jnaneshwara. He was the incarnation of Kartikeya. And Saraswati, who was a virgin, she looked after him like her own son. He was the brother of Sri Ganapati, but she looked after him. And then also this description how he was born and all those. It's very interesting. But here, in this place, in this Maharashtra, he took his incarnation. And also there were many very great saints. In so many numbers took their birth in this Maharashtra. But such horrible people, they tortured their lives. Worse than Christian Inquisition, I tell you. Worse than any Inquisition anywhere. Individually they attacked. And that same people are born again in this great country of Maharashtra. They are very talented people. They write very well. Their language is so rich. You can see that what description of a realized soul given by Ganeshwara is so beautiful. He says that the moon doesn't run after moonlight. The sun doesn't run after sunlight. In that way, a realized soul doesn't bother about his own glory. The sun shines till it shines,
then he takes back all his rays. Whatever work the rays have to do, they do it. And the sun is just watching all the work, then he takes them back. And he gets completely contained within himself. Somehow, completely contained within himself. The description he has given of realized souls is so beautiful if you could just experience it. Namadeva, who was born much later, said that even one line of Ganesha, if you could experience, you had the... I wish you all could read Amrutanubhav in English, understanding how he describes the realized. And you'll find that within yourself, it is up. You are different from others very much. You'll be amazed how you have got such beautiful description of yourself. I was talking about Maharashtrians. They are extremely talented people. See their music. In music, no one can beat them. See their drama. In drama, no one can beat them. You can see from films. In Maharashtra, only great films were created. The another one is Bengal, which is, I would say, different, but of the same level. It's such a talented people here. It shows that God has a special blessing for these two. And should be, Maharashtrian should rise very high. But all the time complaining about others, talking ill of others, and something very low they do. I'm surprised. I hope you don't pick up anything from them. And also the fussiness that is of the North Indians. That's also not a very good thing. It's surprising how you people have adjusted yourself to this country which has all kinds of parasites, because you live with vibrations. You feel the vibrations. It's something so great to see you all here. And I'm telling them that they should try to understand you people. Really, I'm very proud of you all who have come all the way here. In this puja, I'm thinking of so many great saints who were born, who were great gurus, Mahagurus. Of course, Ganesha, I must say, is the king of all those highly evolved souls, no doubt. There are 4 Lakshmi Tattvas within us. The first is the Lakshmi Tattva, where you become a person very dignified and endowed with material comforts. But comfort which kills you is not there. Comfort means you are materially no more bothered. You get jobs. In Sahaja Yoga, all those who are there, all of them have got jobs. All of them. It's difficult to find one person who hasn't got the job. Moreover, it is compulsory in Sahaja Yoga that those who stay in the ashram must have some jobs. We have tried to allow some people to come without that, but we had very bad experiences of such people. So all those who are living on dole or some sort of a thing, we don't allow them to come in the ashram. And you'll be surprised that as soon as they join Sahaja Yoga, they get jobs.
They get better and better jobs. Because Krishna has said, Yoga Kshema Vahamyaham. When you get your yoga, your well-being will be looked after. He didn't say Kshema Yoga. He didn't say, I'll look after your well-being and then you go to yoga. No, first yoga. Yoga Kshema Vahamyaham. First you get the yoga and then the Kshema will work. That's what happens to you on the Nabhi Chakra, which is very important. But Rajalakshmi, that is, you become like a king, that you become Grahalakshmi or Grahastha, means you become a householder. You become a good wife and a good husband. You develop proper feelings for each other and you develop proper feelings for your children. You improve your societies through that essence, if it is born in you, that you understand the importance of a good family life. And that automatically happens. You don't have to tell anybody. Just those people who hated each other after coming to Sahaja Yoga have started loving each other, understanding and enjoying each other. And married life in Sahaja Yoga is tremendous. You start enjoying the deeper significance of marriage. Then comes the fourth side of the Lakshmi Tattva, is the ascending side. The people who have got more money are fed up and now want to have something beyond. In the same way, in Sahaja Yoga, when you start moving, then you find that nothing but spiritual life gives you real joy. So you just don't care for anything else but the spiritual life. And what is the spiritual life of Sahaja Yoga is that you become the light and you give light to others. Kartikeya is the innocence that is acting on the right hand side in the Pingala. And that is also, it is very much related to prana. It gives you prana. Prana is the vital breath that we take, breathe in and breathe out. So it is related to the right side. Then also it is related to eternity, Anantai. Ananta is the snake or the Shesha, which is the brother of Vishnu. So it is he who is represented here as Kartikeya. He is called as Ananta. So he is the fire. He is the one who ignites within you the capacity to consume the force, also the capacity to command the people, and also the capacity to be a person full of brilliance. You see, an innocent person could be very brilliant. All these capacities are expressed in Kartikeya's Swarupa, in his state. Today, by worshipping Kartikeya, we have to know that Kartikeya is now awakened within us. And with that capacity, we have to fight. Ultimately, he is the Nishkalanka. He is the one who is the final. So, from Ganesha to Christ to Nishkalanka. These are the three stages into which the innocence has gone. From Ganesha to Kartikeya and now to Christ. And from Christ to Nishkalanka. In the form of Nishkalanka, he is innocent, so there's no kalanka, there's no spot on him, nothing. He's absolutely clean, immaculate. Plus, he's fiery. Plus, he has all the qualities of Ekadasha Rudra. Means the 11 qualities or the forces of Shiva, which can kill. So he has a capacity to kill and destroy, that is evil, and to give blessings and courage to his followers. This is the last incarnation, which is called as Kalaki. In normal words, you call it Kalaki, is actually Nishkalanka, in the white horse.
So it is the Kartikeya who sits on the white horse. So how innocence grows within you now is up to the point of Kartikeya. This has been today done on this land, Jewish land as you call it, where Kartikeya is to be born within you, to be awakened within you. And now you have to become absolutely thoughtless after this puja. If that happens, I think we have achieved a lot. That's the biggest blessing that Christ has given you, which you should really enjoy. Then only this Akash Tattva in you will work. And how it works? Through your attention. It works with me, as you know. With my attention I work out many things. How? Just my attention has become thoughtless. Just thoughtless. It goes wherever it goes, it works. But if you put your attention for thought all the time, for thinking, then it doesn't do the work that it is supposed to do. Attention works marvelously if you are thoughtless, otherwise it doesn't. So it has to rise from your own self, then from others, to the higher level of humanity, where you are in communication with the sky, which we can call it as the tanmatra, or the essential, or the essence of ether. With ether, you can have television, you can have telephone. It's a miracle otherwise. But with this tanmatra, sitting down here, you can do the job. It works. Just attention works. I know that. You also know very well. But you don't have to ask me to put the attention. You just put the attention and it will work. It's a very important thing that you have got. I think that is the first thing. Once you have, no problem. But we start manifesting from the earth element, then from the Agni element, then from the Jala element, and then we come to Tejas. The face starts shining. But lastly we get this thoughtless awareness by which our attention is absolutely free to do some special work. But if you are all the time thinking, then for this attention is so busy, so very busy. You don't have to ask me then, Mother, please pay attention. You can pay attention and you can work it out. In this attention, you don't feel what you got, what you are standing, what you are wearing, what others are doing. No, nothing. You are one with yourself. And it's a life full of humor. So much humor. So much of joy. So much of happiness. That you don't care for anything. That normally people care for.
So, as it is now, Sahaja Yoga has worked in so many countries. I'm so very proud of you, very. And now it is also going to African countries is a very great satisfaction for me. And you all can do it. You all can work it out. Only thing, become thoughtlessly aware as the blessing of Christ. If it works, you will be absolutely enjoying yourself. So may God bless you. आए हम सब बैठ जाएं माँ का नाम மாதச்சியின் ஒவ்வொரு வசனமும் நாம் மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டிய ஒன்று. இந்நிலையில் நாம் ஸ்ரீ கார்த்திகேயரின் ஒரு பாடலை கேட்டு இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். ஸ்ரீ மாதாஜி ஸ்ரீ கார்த்திகேயரை பற்றி கூறிய அனைத்து விடயங்களை நாம் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். ஸ்ரீ கார்த்திகேயர் ஸ்ரீ சரஸ்வதி மா அவர்களால் வளர்க்கப்பட்டவர். எனவே இருவரையும் சேர்த்த ஒரு பாடல். இந்த பாடல் சொல்லப்படுகின்றது, குழந்தைகள், பிள்ளைகள் மற்றும் அனைவரும் இந்த பாடலை இதயபூர்வமாக சொல்லும் போது அவர்களுடைய அறிவு ஞானம் வளர்கின்றது. இப்பொழுது நாம் பாடலை கேட்போம்.
என்றும் தியான நிலையில் நாம் கேட்போம்.
இப்பொழுது அது இதயபூர்வமான நன்றிகளை ஸ்ரீ மாதாஜிக்கு தெரிவிப்போம். இன்றைய தியானத்திற்காகவும் எம்மை வழி நடத்தி இந்த அறிவு ஞானம் எமக்கு தந்து எம்மை தொடர்ந்து எமது அறியாமை இருளை நீக்கி எம்மை வழி நடத்துவதற்கு ஸ்ரீ மாதாஜிக்கு எமது இதயபூர்வமான அனந்த கோடி நன்றிகளை தெரிவிப்போம். தெரிவித்து இன்றைய குண்டலினியனை எழுப்பி கவசம் என்று இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சர்ஷம். இருகைகளையும் கூப்பி மீண்டும் ஸ்ரீ மாதாஜியை வணங்கி இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். ஸ்ரீ மாதாஜிக்கு மட்டுமல்ல, நாம் நாம் அனைவரும் இங்கு இன்று ஃபேஸ்புக் மூலம் மற்றும் Zoom மூலமாக இணைந்து இந்த தியானத்தில் இணைந்து கொண்ட அனைவருக்கும் அனைவருக்கும் நாம் இதயபூர்வமாக நன்றிகள் சொல்ல வேண்டும். நாம் கூட்டாக இங்கு ஒருமித்து இந்த தியான நிலையில் இருக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள். நாம் ஒருவரை ஒருவர் மதித்து நாம் ஒருவருக்கொருவர் நாம் நன்றி சொல்லிக் கொள்வோம். ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் இந்த நற்பண்புகள், ஆத்மாவின் நற்பண்புகள், அவற்றை நாம் பணிவோடு வணங்கி இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். மற்றும் ஃபேஸ்புக் அன்பர்கள், உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் chat மூலம் தெரிவிக்கலாம்.